Hi viewers, welcome to Padmashreesharan vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மண் சட்டி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாயிட்ட பிறகு அதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊத்த போறோம் நம்ம. நல்லெண்ணெய் மீன் குழம்பு செஞ்சா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு சொல்வாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நல்லெண்ணெய் மீன் குழம்பு செய்ய போறோம். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடணும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதுக்கு என்னென்னா இப்போ 2 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு பூண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக நறுக்கி அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டிருக்கேன். இதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். பாருங்கள் நல்லா கடுகுலாம் புரிஞ்சிருச்சு. வெந்தயம் நல்லா கொஞ்சம் இதுவாகிடுச்சு கலரு. நெக்ஸ்ட்டு இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்ட பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு, வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா கொதிச்சிட்ட பிறகு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போயிட்ட பிறகு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க வேணும்னா. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அது போயிட்ட பிறகு தான் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி கரைச்சி வச்சதை இப்போ இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மீன் குழம்புலாம் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிப்பு கரைச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு போட போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து போட போகிறோம். சங்கரா மீன் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிட்ட பிறகு நம்ம மீன் போடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த குழம்பும் நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணால் மீன் எடுத்து போட்டுலாம் நம்ம கழுவி வச்சுருக்க மீன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் மீன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீன் இதில் போட போகிறோம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். சங்கரா மீன் வேறு நல்லா கரைஞ்சி போயிடும். ஸ்லோவாக கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கரண்டிலாம் கலக்கக்கூடாது, இப்படியே கலக்கிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இதே மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா கரண்டி வச்சு கலக்கி விட்டால் மீன் உடஞ்சிடும். பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள்.
ஃபாஸ்ட்டாக வச்சுட்டுனா இன்னும் மீனில் ரொம்ப வெந்து போயிடும். அதனால் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இதை பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இப்படி பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நாளைக்கு தான் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. எப்பவுமே அன்றைக்கி சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது, மறுநாள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்பயே நாளைக்கு இட்லி தோசை அதெல்லாம் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான மீன் குழம்பு பார்த்தீங்க. இந்த மண் சட்டி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.